வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த ப்ரெட் ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வித்யாவின் தமிழ் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். ப்ரெட் ஒரு 5 ஸ்லைஸ் எடுத்துக்கலாங்க. இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. பாருங்கள் இவ்வளோ சீக்கிரம் நம்ம செய்ய போகிறோன்னு. இப்போ ப்ரெட் எடுத்து ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்கோல் வச்சு நீளமாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்கொயராக கட் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு நீளமாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்கொயராக கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட் ரெசிபி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக பொருள் வேண்டாங்க. ப்ரெட்டு, சர்க்கரை, பால் இருந்தால் போதுங்க. நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதை ஹீட் பண்ணிக்கலாங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா கிறிஸ்பி ஆகணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஆயிலெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம், ட்ரையாகவே நல்லா டோஸ்ட் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. உங்களுக்கு சர்க்கரை போட விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம இது கேரமல் பண்ண போகிறோங்க, அதனால் சர்க்கரை போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா உருகிருச்சு. இப்போ கேரமல் ஆகுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு சாஃப்ட்னஸ் வரதுக்காக நம்ம இந்த வெண்ணெய் ஆட் பண்ணுறோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பால் 1 கப் ஆட் பண்ணலாங்க. 1 கப்பு பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரெட் நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா பொங்கி வரும். இப்போ அந்த சர்க்கரையெல்லாம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் கரைஞ்சி நல்லா கொதி வருங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வறுத்து வச்ச ப்ரெட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரமல் எல்லாத்துலேயும் பிடிக்கணும். நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக கட்டியாகும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ டோஸ்ட் போடாமல் நீங்கள் இது செஞ்சிங்கன்னா அப்படியே மாவு மாதிரி ஆயிடுங்க, அல்வா மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் டோஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து செஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.